ரெண்டு சீக்ரெட் சொல்லுங்க சாமி. ஒண்ணு, உன் ஒய்ஃபே தப்பு பண்ணிருந்தாலும் அதை நீ ஒத்துக்க. ரெண்டாவது, உன் ஒய்ஃப் மேல தப்பு இல்லைனாலும் நீ அமைதியா இருக்கணும். ஜெய் சுவாமிஜி, ஜெய் ஜெய் சுவாமிஜி. உன்னோட டைவர்ஸ்க்கு சரியான காரணம் என்னன்னு சொல்லு. கல்யாணம் தான் ஐயா. மச்சான், லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுல எது பெஸ்ட் சொல்லு. சங்கு ஊதுனதுக்கு அப்புறம் ஹார்லிக்ஸ் கலந்தா என்ன, போஸ்ட் கலந்தா என்ன? அந்த போனை முதல்ல கீழே வை. எப்ப பார்த்தாலும் புருஷன் பொண்டாட்டி ஜோக்கு தான். நீயும் வாட்ஸ்அப் குரூப்பும். நீ முதல்ல ரோட பார்த்து டிரைவ் பண்ணு. கடைசி வரைக்கும் உங்க தாத்தா ஃப்ரீடம்காக போராடினாரா? அப்படியா பாட்டி? ஆமா, ஆனா நான் தான் கொடுக்கவே இல்ல. ரொம்ப இரிட்டேட் பண்ற. என்னால ஒழுங்கா டிரைவ் பண்ண முடியல. உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், ரோட பாரு, ரோட பாரு. நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்ல. ஐயோ, நல்ல வேளை ஆட்டுக்கு எதுவும் ஆகல. டிரைவிங் வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டியா? பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கேவலமா சிரிச்சிட்டு இருந்தா ஆக்சிடென்ட் ஆகாம என்ன ஆகும்? சும்மா பேசாத. எது டேமேஜ் ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, ஒரு ஆளை இடிச்சிட்டேன். ஐயோ, என்ன பண்ணிருக்க நீ? பிரதர், பிரதர், ஆர் யூ ஓகே? அடிபட்டிருக்கா? ஹாஸ்பிடல் போலாமா? யார் நீங்க? எலிஜிபிள் பேச்சுலர்னா ஓகே. அது என்ன மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்? கல்யாணத்துக்கு எல்லா தகுதியும் இருக்கிறவன் அர்த்தம். கல்யாண கெட்டப்ல தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? தனியா எங்க இருக்கேன் பிரதர்? இந்த கூட்டத்தோட தானே இருக்கேன். ஆடுங்களோட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது தெரியணும்னா என்னோட கதையை சொல்லிதாகணும். அப்படி என்னதான் கதை உங்களுது? கல்யாணம் ஆயிடுச்சா? 12 இயர்ஸ் ஆச்சு. அப்ப சொல்ல மாட்டேன். ஏன்? கப்பல்ஸ்க்கு என் கதை டேஞ்சர். பிரிஞ்சாலும் பிரிஞ்சிருவீங்க. நோ சான்ஸ். எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நாங்க லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். தைரியமா சொல்லுங்க ப்ரோ. ஒரு பையனோட லைஃப்ல 50% கெரியர், 50% மேரிட் லைஃப். மேரிட் லைஃப் நல்லா இருக்கணும்னா கெரியரும் நல்லா இருக்கணும். என் லைஃப் ஒரு ஸ்ட்ரைட் லைன். வீடு, வேலை, வீடு. அவர் கணேஷ் சார், என்னோட ஆபீஸ் ஹெட். யூஎஸ்ல பணம் சேவ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஸ்ட்ரீட் ஃபுட் தான் நல்லது இல்லையா? வயசு இருக்குல்ல, பாத்துக்கலாம். இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் வீக்கெண்ட் ஆனா படம் பாக்குறது. 3.5 ரேட்டிங் வந்தாலே போயிடுவோம். சீக்கிரம் 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 போ. எல்லாரும் வந்து படம் முடிஞ்சதும் காட்ஃபாதருக்கு லேப் டான்ஸ் பண்ணணும். எனக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் காவலுக்கு இருக்கணும். எதுக்கு சார் இதெல்லாம்? ஐயோ, இது என்னோட சிஇஓ பொண்ணு. அவங்க அம்மா வெள்ளைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க பத்தி இவளுக்கும் வந்துருச்சு. ஆக்சுவலி என் டாட் சென்ட்ரல் பார்க்ல ஒரு பிளாட் வாங்கியிருக்காரு. அந்த சாவி உன் கையில கொடுத்து எஸ்கேப் ஆகுறேன். நான் என்ன பண்ணிப்பேன் கேஸ் வச்சு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இருந்தாலும் லிவ்னா உனக்கே அவ்வளவு பயம்? 1 மினிட், இப்ப வந்துடுறேன். ஓகே கோ. தேங்க்யூ. Fantastic. Keep the flat key for some time. என்ன சார் பேசுறீங்க நீங்க? உங்க பொண்ணு கூட நான் அந்த மாதிரி பிளாட்ல அப்படி இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெத்தா சொல்லிக்கலாம். என் ஃபேமிலி கிட்ட என்னன்னு சார் சொல்றது? நானு அசிங்கமா இருக்கும் சார். ரிலேஷன்ஷிப்ங்கிறது கொஞ்ச நாள் ஒரு பொண்ணு கூட இருக்கிறது இல்ல சார். லைஃப் மொத்தம் ஒரு பொண்ணை நம்ம பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறது. Stop. Give me a valid reason. சார், எங்க வீட்ல எனக்கு பொண்ணு பார்த்திருக்காங்க சார். வாட்? எஸ், நெக்ஸ்ட் மந்த் 22 அன்னைக்கு எனக்கு கல்யாணம். செத்து போ. கல்யாணம் பண்ணிட்டு செத்து போ. Idiot. Hey. தேங்க்யூ. Congrats. அப்பா, இது என் புது வீடுப்பா. ரொம்ப நல்லா இருக்குப்பா. எங்க பையன் புது வீடு வாங்கியிருக்கான். ஓ, வீட்டு ஓனராக போறாரா? ஆமா, அவனுக்கு 22nd கல்யாணம். ஓகே. மண்டபம் புக் பண்ணணும். நைஸ் பா. 3.5 டா. 4.5 டா. உனக்கு எப்போ ரேட்டிங் தானா? டேய் 5 டா இது. ஏய், யாரு ஓகே சொல்லு. ஹாய் ஆஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்க நீ? கல்யாணத்துக்கு டைமே இல்ல ஆஷா. வேலை மட்டும் நிறைய இருக்கு. நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. அன்னைக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்ல? நான் சாரியை பார்க்க சொன்னா ஒரு வேடிக்கை பாப்பாரு. அவ சொல்லுவா, அவளுக்கு என்ன தெரியும்? நானே செலக்ட் பண்றேன். ஹர்ஷா, இந்த நெக்லஸ் நல்லா இருக்காடா?
ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எப்பயாச்சும் நகை வாங்கி கொடுத்திருக்காரு அவரு. உன் கல்யாணத்தை சாக்கா வச்சு நானே நகை வாங்கிக்கிட்டேன். சரி சரி இப்பதான் வாங்குறல, என்ஜாய் பண்ணு. பாய். இது ஃபிக்ஸ். ரொம்ப 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 டைட்டா இருக்கு. So cool. 4.5 டா. Just buy it. ஸ்டாப் அப்படியா? பண்றேன் ரேட்டிங். ஹர்ஷா இது சூப்பரா இருக்கு. ஏய் யூஸ் பண்ண லூஸ் ஆயிருடா. ரொம்ப யோசிக்காத. சரி நல்லா தான் இருக்கு. ஹலோ. என் தம்பி கல்யாணத்துக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? நான் உங்ககிட்ட பேசிட்டேமா. வரவங்களா நீங்க எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும்? அது நீயே சம்பாதிக்க போ சொல்லுவ, அப்புறம் நீயே. டேய் அவர் எப்ப வருவாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரா? விஷயம் என்னன்னா, ஹலோ சொல்றா. உன் அட்ரஸ்க்கு ஒரு பார்சல் கொரியர் அனுப்பியிருக்க, வரும்போது கொண்டு வந்துரு. என்ன ஆர்டர் பண்ணிருக்க? சின்ன பையன்டா நீ, சொன்னாலும் புரியாது, கொண்டு வந்துரு. ஹே உன் வைஃப்க்கு பிரஷா? அப்படிலாம் இல்ல. ஹே கௌதம் இவன் வெக்கப்படுறான்டா. அம்மா சொல்லுமா. நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டியாடா? வாங்கிடுமா. என்னமா நல்லா இருக்கேமா? எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டானே. என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க வந்துட்டோம். இல்லையா மாப்பிளையா? மாப்பிள. ஹாய் மாமா. எப்படியா இருக்க? கல்யாணத்துக்காக முன்னாடியே வந்துட்டோம்டா. இதுக்கப்புறம் உன் கல்யாணத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் எல்லாத்தையும் நானே பக்கத்துல இருந்து நடத்தி வைக்கிறேன். இப்படியா பேசுவீங்க? நான் ஏற்பாடுலாம் பண்றேன்னு சொன்னேன்டா. ஓ அதான். ஏன் நீ அங்க உட்கார்ந்திருக்க? என் மடியில உட்கார. என்ன பெட்ரூம் நினைச்சியா? ஓடி அந்த பக்கம். காமெடி. டேய் ஹர்ஷா, எது எப்படி வேணாலும் வாங்கிக்கோ, ஆனா பெட் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா வாங்கிக்க. வாங்கிக்க. கல்யாண வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுடா. ஆல் டன். OneTamilMV.kids. இதான் லாஸ்ட் டைம் நான் தனியா டிராவல் பண்றது. நெக்ஸ்ட் டைம் என் பக்கத்துல என்னோட லைஃப் பார்ட்னர் இருப்பா. அப்பா அதுக்குள்ள பக்கத்து சீட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டீங்க. நீயும் இருக்கியே. அட கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் எப்ப நடக்கும்? அதுக்குள்ள கல்யாணமா? இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு. என்னது அது? பொண்ணு ஃபிக்ஸ் ஆகணும்ல. என்னது? கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, தாலி கட்டுறதுக்கு ஒரு கழுத்து இல்லையா? ஏன் இல்ல? எங்க ஆளுங்க 20 சம்மந்தம் பார்த்து வச்சிருக்காங்க. அதுல நான் உன்னை சூஸ் பண்ணா போதும். Is it possible? எங்க ஆளுங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. It is possible. அந்த நம்பிக்கையில தான் நான் வரேன். Excuse me, whose box is this? That's mine, sir. Come on here. Sir, Thank you. that's not mine, sir. Whose box is this, please? That's mine, sir. Then open it. That's not mine, sir. 1 minute. இத கொண்டு போறது நீதானே? நான் தான் சார். Then open it, please. ஓகே சார், இதுல என்ன இருக்கு? Yeah. பாட்டில்ஸ் கூட உள்ள இருக்காது. சின்ன பையன்டா நீ, சொன்னாலும் புரியாது, கொண்டு வந்துரு. சார், எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல சார். கல்யாணம் கூட ஆகலையா? அதுக்குள்ள என்ன வாங்கியிருக்கான் பாரு. அது என்னோடது இல்ல மேடம். ஐயோ மேடம். நிஜமா இதுல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். நான் உன்னை ரொம்ப நம்பினேன். இடம் பார்சலை கொண்டு வந்துட்டான்டா. Thank you மச்சான். வந்துட்டான். டேய் தம்பி வந்துட்டான் பாரு, நான் அப்புறம் பேசுறேன். அந்த திருஷ்டி, இந்த திருஷ்டி, ஏன் திருஷ்டி, சொந்தக்காரங்க திருஷ்டி, அமெரிக்கா திருஷ்டி, எல்லா திருஷ்டியும் போயிடணும். வாட கண்ணா வா, என் தங்கம். ஹாய்
கண்டிப்பா. வெல்கம் டு சென்னை மாப்ள. ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? இல்லட் மெயின்டைன் பண்றதுனால புல்லட் மாதிரி இருக்கேன். பாரு உங்க அப்பா தொப்பி கம்பியமா இருக்காரு. பாட்டிமா எப்படி இருக்கீங்க? ஆப்பிள் பழம். ஆப்பிள் பழமா? கடிச்சு சாப்பிடு கிளவி. ஹலோ, நீ என்னடா உன் அழகுக்கு வெள்ளக்கார பொண்ணை கூட்டு வருவன்னு பார்த்தா வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ண வந்திருக்க? அண்ணே, அவனுக்கு செட் ஆகுற பொண்ணு தான் அவனுக்கு வேணும். அவனே பாத்துப்பான். நீங்க சும்மா இருங்க. நீ சொல்ல சரி. இவனுக்கு எல்லாம் தெரியும். நீங்க கொஞ்சம் அவனை விட்டீங்கன்னா உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவான். ஹர்ஷா, ஃப்ளைட்ல தூங்குனியா இல்லையா? அப்புறம் தூங்கல, ரெஸ்ட் எடுக்கலன்னு சொல்லக்கூடாது. என்ன சமையல்? உனக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சிருக்கேன். பாரு, நாளையில இருந்து பொண்ணு பார்க்க போகணும். ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும். இப்பவே போலாம், நான் ரெடி. அப்புறம் இவன் என் தம்பிங்க. வணக்கம். இவரு நம்ம ஐயருடைய பையன். பொண்ணு பாக்குறதுல இருந்து கல்யாணம் வரைக்கும் மொத்தத்தை இவர் தான் பாத்துக்க போறாரு. கல்யாணத்துக்கு டேட்டை குறைச்சிட்டு பொண்ணே பார்க்காம ஃபேமிலி ஃபுல்லா ஹாப்பியா இருக்காங்க. பாக்குற எனக்கே இவ்வளவு டென்ஷனா இருக்கு. மாப்பிள்ள நீங்க எப்படி கூலா இருக்கீங்க? கல்யாணத்துக்கு என்ன வேணும் தெரிஞ்சப்போ எதுக்கு ஃபுல் கிளாரிட்டியோட இருக்கீங்க. கங்க்ராட்ஸ் சார். கொஞ்சம் காதை கொடுங்க. என் கரியர்ல இதுதான் முதல் கல்யாணம். இது சக்சஸ் பண்ணிட்டா என் லைஃப் செட்டில் ஆயிடுங்க. இதுக்கு உங்க சப்போர்ட் வேணும். கொஞ்சம் தட்டுங்க. இங்க எடுக்கிறது இங்கே வந்துட்டியா? என் அட்ரஸ் உனக்கு யார் சொன்னாங்க? ஒரு வாட்டிங்க. ஹலோ, நாளைக்கு பொண்ணு பார்க்க எப்ப போறோம்? 10:45ங்க. சார் வணக்கம் சார். என்ன ரிலாக்ஸ் வாங்க ஆகுறீங்க? தம்பி. இன்னும் ரெடி ஆகலையே நீங்க? எங்க ஆளுங்க பொண்ணு பார்க்க வராங்க. உங்க ஆளுங்க எதுக்கு வராங்க? நாளைக்கு 10:45 தானே சொன்னீங்க. இது இன்னைக்குங்க, நாளைக்கு இல்ல. இல்ல நல்லா செக் பண்ணி பாருங்க. நீங்க தான் நாளைக்குன்னு சொன்னீங்க. நல்லா செக் பண்ணி பாருங்க. அட கடவுளே, தர்மதுரை வீட்டுக்கு போறது போல தனசேகர் வீட்டுக்கு வந்துட்டோம். ஐயோ, அவங்க வந்துட்டாங்க. ஏதாவது மேனேஜ் பண்ணுவோம். ஐயோ, வந்துட்டாங்க. இது நாளைக்கு வர வேண்டிய வீடு மாறி இன்னைக்கு வந்துட்டோம். என்னடா சொல்ற? ஏண்டி? வணக்கம் சார். வாங்க வாங்க சார். வாங்க வாங்க. டென்ஷன் ஆகுறீங்க. இன்னைக்கு நல்ல முகூர்த்தம் தான் சார். எல்லாரையும் உள்ள கூடுங்க. வாங்க சார். வாங்க. எல்லாரும் கீதா, அம்மா கீதா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. சீக்கிரம் கூட்டு போ. உள்ள கூட்டு போய் ரெடி பண்ணு. சரிங்க. போ. ஆண்டி 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 எல்லாரும் வந்து உட்காருங்க. ஆண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் இப்படித்தானே பார்க்க போறேன். நீங்க அப்படி போய் பேசிட்டே இருந்தீங்கன்னா நாங்க இப்படி போய் தம்பி பாத்ரூம். ஏதாவது நல்ல இடம் இருக்கா? ஏமா, அவனுக்கு அர்ஜென்ட்டா ஏதாவது பிளேஸ் காட்டுமா, இல்லனா பாத்ரூம்லயே பேசிட்டு வந்துருவான். கம்ஃபர்ட்டபிளா? யா ஏய், நான் தரேங்க. ஓகே. என் பேரு கீதா தானே? MBA படிச்சிருக்க. ஹைட் 5.5. பரணி நட்சத்திரம். 2 3 ஒண்ணு போதும். ஒண்ணு தானா? நான் 3 போட்டுப்பேங்க. உன்னோட ஹாபீஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், உன் பயோடேட்டா மொத்தம் ஃபேஸ்புக்ல இருக்கு. இப்போ கீதா எனக்கு எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னரா இருக்க போறான்னு தெரிஞ்சுக்கலாம். யா ஷூர். Question number 1. இப்போ உன் பேரண்ட்ஸும் என் பேரண்ட்ஸும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. யார நல்லா பாத்துப்ப? உங்க பேரண்ட்ஸ் தான். அப்போ உன் பேரண்ட்ஸ் நீங்க பாத்துப்பீங்கல்ல? எனக்கு ரித்திக் ரோஷன் படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அப்பா, எனக்கு ரன்பீர் கபூர்னா ரொம்ப பிடிக்கும். 2 பேர் படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆனா யார் படத்துக்கு முதல்ல போறது? இதுல என்ன இருக்கு? நல்ல ரிவ்யூ பார்த்து போயிட வேண்டியதுதான். நீயும் பிஸியா இருக்க, நானும் பிஸியா இருக்கேன். நம்ம சின்ன பையன் குறும்பு பண்ணிட்டு இருக்கான். யார் அவனை பாத்துக்கிறது? சின்னி பாத்துப்பால. யார் அவ? நம்மளோட பொண்ணு. நமக்கு 2 பசங்கல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவியா? ஐயோ, செத்தாலும் போக மாட்டேன். செத்தாலும் பரவாயில்ல போக சொன்னா? இதை விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொண்ணு கிடைக்க மாட்டா ஓகே பண்ணிட வேண்டியதான். சரி, தினமும் புருஷன் பொண்டாட்டி பண்ண வேண்டிய வேலை என்ன? டெய்லி ஐ லவ் யூ சொல்லிக்கணும். உடம்புலாம் ஜிவ்வுன்னு இருக்கு. ஆமா, எல்லாம் நான் தான் கேட்டேன். நீ எதுவும் கேட்க மாட்டியா? நீ இன்ட்ரெஸ்டிங்கா டிவி பார்க்கும்போது நான் ரிமோட் கேட்டா கொடுப்பியா? ஐயோ, ரிமோட்டா? நான் கொடுக்க மாட்டேன். நம்ம வீட்டுல தான் 2 டிவி இருக்குல்ல. உனக்கு பிடிச்சத நீ பாரு, எனக்கு பிடிச்சத நான் பாக்குறேன். உன் கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்க மறந்துட்டேன். கீதா பிடிச்சிருக்கா? டாடி,
பொண்ணு சூப்பர் டாடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னாச்சு? அது நாங்க எல்லாரும் கலந்து பேசி ஒரு வாரத்துல சொல்லிடுறோம். அப்படியே பண்ணுங்க. போயிட்டு வரோம். பொண்ணு நல்லா தானே இருக்கா? ஹர்ஷா, கல்யாணம் நடக்கும், கவலைப்படாத. இன்னும் 20 பேரை பார்க்கணும்ல. ஆமாண்டா, என்ன மாதிரி அவசரப்பட்டு பண்ணிக்காத. எப்படி கிண்டல் பண்றாரு பாருங்க உங்க புள்ள. அடுத்ததா 11:45 பத்மா நகர் வீட்டுக்கு போகணும். இந்த ஜாதகம் செட் ஆகல, போற வழியில புரோக்கர் கிட்ட கொடுத்துரு, சரியா? அதுல போன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்கு. நான் பின்னாடியே வரேன். அம்மா, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காமா. எப்ப பார்க்கலாம்? டேய், இந்த ஜாதகம் தான் சரியில்லைன்னு உங்க அண்ணன் அப்பவே சொன்னான்ல. இத உள்ள வச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ. ஹலோ சார், வந்துட்டோங்க. சார், அன்னைக்கு கொண்டு வந்தது என்னோடது இல்ல சார், இவனோடது சார். இதை சொல்லத்தான் வந்திய? உங்க பொண்ணோட ஜாதகம் என்கிட்ட வந்தது. செட் ஆகல சார், செட் ஆகல. பண்ணிக்கிட்டா லைஃப் வேஸ்ட் ஆயிடும்ல. அதான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு. ஓ, இது இப்படி சொல்லணுமா? சார், எங்க அண்ணன் உங்க இந்த ஜாதகத்தோட உள்ள ஒரு போட்டோ கூட கொடுத்துருக்கோம். ஆமா, வரும்போது ஃபிகர் நல்லா இருக்குன்னு சொன்னால. என்ன சொன்னா? பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொன்னோம் சார். ஐயோ, மகாலட்சுமி உள்ளதானே இருந்தா காணோம். வர வழியில கீழே விழுந்து. எங்க விழுந்துச்சுடா? டாவா பாத்தியா, இந்த காலத்துல வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்புனா அது ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற குரூப்ல ஷேர் பண்ணி மூக்கு வாய் சரியில்லாதவங்க கூட பொண்ணோட மூக்கு சரியில்லை, முகம் சரியில்லைன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் போட்டோ இப்படி அனுப்பிச்சு வச்சேன். அது எப்படிடா விழுந்துருச்சு? ஒரு போட்டோவே ஒழுங்கா பாத்துக்க முடியல, உனக்கே வேண்டா பொண்ணை கொடுப்பான். பொண்ணு கேட்டுமா? உன்ன நகை பொண்ணு கேட்டுமா? சொல்லு. யாரா நீ? நீ யாரு? என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்ட் எனக்கு பிடிக்கல. அவர் எங்க ஏரியாவோட எஸ்ஐ. எஸ்ஐயா? சாரி சார், தெரியாம பேசிட்டு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. போட்டோ தானே சார், எங்களை விட்டுருங்க சார். உங்களை விட மாட்டேன், நீங்களும் அதை விட்டுறாதீங்க. எங்க போய் தேடு சார்? அது எனக்கு தெரியாது. போய் எடுத்துக்கிட்டு வா. அவுட். ஒரு நிமிஷம், நீ போய் அதை எடுத்துக்கிட்டு வா. அது வரைக்கும் இந்த வேஸ்ட் ஃபெல்லோ இங்கே இருப்பான். வேஸ்ட் ஃபெல்லோவா? ப்ளீஸ் டா. டேய், நீங்க என்னடா ஏதோ சேட்டு கடையில மோதிரத்தை அடமான வைக்கிற மாதிரி என்ன விட்டு போறீங்க? சார் சொல்லுங்க சார். என்னடா டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தியா? அதை யூஸ் பண்றதுக்கு இல்ல சார், சும்மா பார்க்கலான்னு வாங்கினா. அதான். ஹலோ, எங்கடா இருக்க? எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா இருக்கா, நான் அப்புறமா கால் பண்றேன். போன வை. பொண்ணு தேடுறத விட இம்பார்ட்டன்ட் வேலை உனக்கு என்னடா இருக்கு? நானும் அதே வேலையா தான் இருக்கேன். என்ன தேடிட்டு இருக்காங்க? ஏய், போடு 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 போடு. இற நிறுத்து. ஹலோ, அந்த ஆள் அங்கதான் இருக்கானா? டேய், போட்டோ வராம அந்த ஆள் விட மாட்டான்டா. அங்கே இருக்கட்டும், உடனே வரும். கிடைச்சிச்சாடா? கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம்டா. கொய்யாடா. ஹலோ மாஸ்டர், கம் கம். வா, போய் உட்காரலாம். அங்க என்ன லுக்கு? உள்ள வா. சீக்கிரம் போடா புறா. ஐயோ, போடா போடா விடு ப்ளீஸ். போடா போடா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நானும் பாக்குறேன் கோவத்துல இப்படி இப்படின்ற. இப்ப வருவான் பாரு, உனக்கு இருக்கு. ஏய், விடாத. இது வந்துச்சு பாரு போன். சொல்றா மச்சான். அவர் இருக்காரா? ஏத்து உட்கார வச்சிருக்கேன். நீ சீக்கிரம் வந்துரு, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவோம். வேணாண்டா, அவரே விளையாடட்டும். ஏய், என்னடா ஆச்சு? போனை கட் பண்ணிட்டான். ஐயோ, பார்வையே சரியில்லையே. ஒரு பெக்கு போடுங்க சார். ஐயோ, கோவப்படாதீங்க சார், பயமா இருக்கு சார். டேய், இந்த ஆளு என் வாழ்க்கையில விளையாடுறா, நீங்க ஹாப்பியா வாலிபால் விளையாடுறீங்களா? என்னடா நீ பயந்துகிட்டு இருக்க? டேய் 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 வேறடா. டேய் டேய் சொல்ல கேளு. போட்டோ போட்டோ என்ன சார் போட்டோ? சும்மா கால் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க. காலையில இருந்து அலைஞ்சிட்டு இருக்கோம். நிமிஷத்துக்கு நிமிஷம் கால் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க. போட்டோனா எப்படி சார் வரும்? அதெல்லாம் வராது. டேய், ஒருத்தன் இப்படிதான் கத்துனா, இங்க தான் முட்டி போட்டுருக்கான். இருக்கான்ல, அவனை அங்கேயே வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில வந்து போட்டோ கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவன மாதிரி ஹர்ஷாவை கூட்டி போய் உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. இன்னொரு தடவை போன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. டேய், ஏன்டா சார கத்துறீங்க? ஏன் கத்துறீங்க? நான் இங்க